ஓம் அகதீஷாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள் சிவபுராணத்தை அன்பர் மோர் நிலப்பட்டியார் அவர்களும், கீர்த்தி திராகவலை என் நடராஜன் அவர்களும், போற்றி திராகவலை திரு மாதவன் அவர்களும், திருமந்திரம் உபதேசத்தை திரு கலிபெருமாள் அவர்களும், சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை அன்பர் கிருஷ்ணசாமி அவர்களும், கோளறு பதிகத்தை அன்பர் சுப்பண்ண செட்டியார் அவர்களும், விநாயகர் அகவலை அன்பர் நல்லவண்ட அவர்களும் பாராயணம் செய்தார்கள். முறையே இவர்களுக்கு எல்லாம் வல்ல அகத்தீசன் ஆசி உண்டாக வேண்டும் என்றும் அவர் நீடு வாழ வேண்டும் என்றும் மனமாற வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் இங்கே வந்து இந்த பாராயணத்திற்கு பல வேலைகள் இருக்கலாம். பல வேலைகள் இருந்தாலும் ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக இங்கே ஒவ்வொரு வாரமும் வந்து ஞானிகள் ஏற்றிய இந்த பாடலை பாராயணம் நீங்கள் கேட்டு நீங்களும் பாராயணம் செய்து ஆசி பெறுகிறீர்கள். இந்த துறை மிக கடினமான துறை இருந்தாலும் இது யோகிகளுக்கு, ஞானிகளுக்கு கடினமானது. இல்லாதார்கள் இங்கே வந்து பாராயணம் செய்வதை கேட்பதும் பாராயணம் செய்வதும் குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டாகும், மன அமைதி இருக்கும். எப்போது பார்த்தாலும் மனக்கவலை, தேவையில்லாத சிந்தனைகள், மன உளைச்சல் இதெல்லாம் நீங்கும். இந்த பாராயணம் கேட்பதால் நீங்கும், வறுமை தீரும். தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் ஜென்மத்தையும் கிடைத்திடலாம், அவ்வளோ வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் எல்லாம் முற்று பெற்ற முனிவர்கள். இப்போ திருமந்திரத்தில் அறம் பொருள் இன்பம் வீடு இருக்கு. அதே போல் அருப்பாவிலும் அறம் பொருள் இன்ப வீடு 4 பகுதியாக இருக்கு. திருக்குறள் அப்படிதான். 38 அதிகாரம் அறத்துப்பால், ஒரு அதிகாரம் ஊழ், அது எல்லா அதிகாரத்துக்கும் பொருந்தும். 70 அதிகாரம் பொருள், 25 அதிகாரம் காமத்துப்பால், 3 பால், முப்பால். அந்த முப்பாலில் 4 பால் உள்ளது, வீடு பேரும் இருக்கு. ஆனால் அவ்வியாராகுகள் மட்டும் அங்கே வேறு பேச்சுக்கே இடமில்லை. ஒன்றே ஒன்று, யோகமும் ஞானம். யோகமோடு சொல், யோகத்தை பற்றி சொல்லாமல் எடுத்ததும் ஞானம்தான், பூர்ணமாக ஞானம். 4ஆம் படி. 4ஆம் படியாகிய இந்த விநாயகர் அகவலை பற்றி பேசுவது கடினம்தான். ஏனென்றால் அவர்கள் உணரக்கூடிய ஒன்று, இதை சொல்வதல்ல. அவர் சொல்லியிருக்கிறார், அவையார் சொல்லியிருக்கிறார். இப்போ எல்லாம் வல்ல இயற்கை அதற்கு முன் எப்படி இருந்தது என்றால், சூரியன் இல்லை, அப்படியே நிசப்தமாக அமைதியாக இருந்தது. அது ஆரம்ப நிலை. நிசப்தமாக எந்த அசைவில்லாது இருந்தது, அதான் பெருமை நிலைன்னு சொல்லுவான். பிறகுதான் அதிலிருந்து ஒரு இயக்கம் நடந்திருக்கு. அகரந்தான் பறவெளியில் ஒளி உண்டாச்சினார். அப்போ ஆரம்ப காலத்தில் இருட்டாக இருந்திருக்கு, அசைவில்லை, காற்றில்லை, தண்ணி இல்லை, சூரியன் இல்லை. அப்போ ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த அசைவு, அந்த பெருமை நிலைக்கு பிறகுதான் ஒரு இயக்கம். எப்படி தோன்றியது? இது சூரியன் போன்று ஆயிரக்கணக்கான சூரிய ஒளி, ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளியில் ஒரு காற்று உண்டாச்சு, பிரம்மாண்டமான ஒளி, ஒரு வெளிச்சம், ஒரு எரிப்பிளம்பு. அந்த இயல்பு, அந்த சுழற்சியின் காரணமாக காற்று உண்டாச்சு. அகரந்தான் பறவெளியில் ஒளி உண்டாச்சு. அது நின்றே காற்றுடைய நெருப்பு உண்டாச்சு. அந்த சுழற்சி காரணமாக காற்று உண்டாச்சு, காற்று ஏற்பட்டது. பிறகு காற்றின் காரணமாக கதிரவன் வந்தது, ஒரு சுழற்சி, கதிரவன், அக்னி.
இகரம் தான் தண்ணீர் மண் ரெண்டதாச்சு, பிறகுதான் தண்ணீர் மண் ரெண்டு சார், மொத்தம் 4 பூதங்கள். இது ஒரு அசைவற்ற ஒன்றிலிருந்து தோன்றி பிறகு காற்றாக, கனலாக, புனலாக, நீர் நிலமாக, இப்போ 4 பூதங்களாக. இதுக்கு கீழ், இந்த பூமி கீழ் ஒரு சக்தி இருக்கு, இது தாங்கி கொண்டு இருக்கு. பிரம்மாண்டமான இந்த அட்டத்தை தாங்கி கொண்டிருக்க சக்திக்கு தான் விநாயகம் என்று பொருள். விநாயகம் இந்த பூமியை தாங்கி கொண்டிருக்க சக்தி. நம்ம உடம்பில் எப்படி இருக்கு விநாயகம்? அந்த கணபதி அல்லது விநாயகம் கால் எலும்பும் கதிரெலும்பும் கூடுகின்ற இடத்தில், கால் எலும்பும் கதிரெலும்பும் கூடுகின்ற வினாத்தன்று, அந்த வினாத்தன்று அந்த கால் எலும்பும் கதிரெலும்பும் கூடுகின்ற இடத்தில் சுக்கிலம் உற்பத்தி ஆகும் அல்லது சூரணித்தம் உற்பத்தி ஆகும். அந்த இடத்துக்கு காற்று போகாது. அதுதான் குண்டலி சக்தி என்பது. அந்த இடத்துக்கு காற்று போனால் அந்த இடத்துக்கு காற்று போகின்ற பாதை இந்த சுவாசத்தோடு போக முடியாது. இந்த சுவாச மூச்சு காற்று வந்து போகும். இது கீழ்ப்பகுதி மூலாதாரத்துக்கு போகவே போகாது. சுவாதிஷ்டானம் வரை தான் போகும். மூலாதாரத்துக்கு அந்த காற்று செல்ல முடியாது. அது பின்புறமாக செல்ல வேண்டும். அந்த கீழ்ப்பகுதி இருட்டாக இருக்கும். அங்கே வெளிச்சத்துக்கு இடமில்லை, இருட்டா ஒரு இருட்டு. அங்கே காற்று போக முடியாத ஒரு இருட்டறை. அங்கே அதுதான் குண்டல் சக்திங்க. அதை எப்படி எழுப்புகிறான் ஞானி அப்படிங்கும்போது, இவன் என்ன செய்யறான்? மூச்சு காற்றை ஸ்தம்பிச்சு நிறுத்தி பூர்வமத்தி செலுத்துகிறான். கண்டஸ்தானத்தை காற்றை நிறுத்தி பூர்வமத்தி செலுத்துவான். இந்த காற்று அந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியாமல் படிர வழியாக சென்று குண்டலில் தங்கிவிடும். அந்த சக்தி தான் விநாயகம் என்று பொருள். இது எல்லாரும் எல்லா ஞானிகளுக்கும் தெரியும். பெட்டியில் அடைத்து வைத்த பாம்பு தண்டை. பெட்டினா உடம்பு. அடைத்து வைத்த பாம்பு என்பது இடங்களையும் பின்களையும். வலது பக்கம் வருகின்ற காற்று, இடது பக்கம் வருகின்ற காற்று. இது வெண்சாரை, இது கருஞ்சாரைன்னு சொல்லுவான். இந்த பாம்பு பிடித்து வைத்துன்னு அர்த்தம். பெட்டியில் அடைத்து வைத்த பாம்பு தண்டை. பிடித்தாட்டு தெரியாமல் புலம்புவார்கள். அது எப்படி இயக்கணும், எப்படி நிறுத்தணும், எப்படி அந்த காற்றை மறுபடியும் ரேசிக்கணும், ரேசித்து அந்த காற்றை எப்படி கும்பிக்கணும், கும்பித்து எப்படி குடும்பத்தை செலுத்தணும் என்று தெரியாது. பெட்டியிலே அடைத்து வைத்த பாம்பு தன்னை பிடித்தாட்ட தெரியாமல் புலம்புவார்கள். எட்டிலே 2 வைத்து ஆட்டினாக்கால், எட்டிலே 2 வைத்து ஆட்டினாக்கால் இருபுறம் ஆடி வர எதிரே ஏறும்னா. கண்டஸ்தானத்திற்கு காற்றையும் மூச்சை நல்லா கட்டிக்குவான். கண்டஸ்தானத்தை காற்று நிப்பாட்டுவான். இது கண்டஸ்தானத்திற்கு காற்றுக்கு உகாரன்னு பேர். அதுக்கு 2 புருமத்தை ஒடுங்கின்ற காற்றுக்கு அகாரம் என்று பொருள். எட்டிலே 2 வைத்து ஆட்டினாக்கால் இருபுறம் ஆடி வர எதிரே ஏறும். கட்டி நுட்கும் இல்லாது சிரசில் ஏறும். கடைவாயும் சுழிமுனியில் கட்டும் வாசி. சுட்டியின் கீழ் திருவாழ்த்துறையை பார்க்கில் சூரியனும் சந்திரனும் தோற்றமாமன். அந்த அந்த அது போன்ற இடத்துல ஒரு வாய்ப்பு. அந்த மூச்சு காற்று ஒடுங்கினால் தோற்றமாகும். அந்த காற்று ஒடுங்கினால் அது குண்டலிலே ஒடுங்கும். மூலாதாரம் அந்த ஒடுங்கினால் அந்த இடத்தில் என்ன ஏற்படும்? அந்த ஒடுங்கிய தேதியிலிருந்து உள்ளே ஒரு அசைவு தோன்றும், ஒரு இயக்கம். நிலைக்கு மூலத்தில் நிற்கின்ற வாசியை தலைக்குள்ளாக தமர்கொண்டு இருத்திடில் மலைக்கு மோசமா மனக்குரங்கையா கலைக்கும் பொழுதில் கனல் பெறவாதினார் நந்தீசர். நிலைக்கு மூலத்தில் நிற்கின்ற வாசியை தலைக்குள்ளாக தமர்கொண்டு இருத்தினார். மலைக்கு மோசமா மனக்குரங்கையா, மனக்குரங்கு ஆட்டம் போடுமானா? கடைவாசலை கட்டி காலை எழுப்பி, கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிதில் இருத்தி, இடைவாசல் நோக்கி இனிதில் இருத்தி மடைவாயில் கொக்கு போல் வந்தி திருப்பார்க்கு உடையாமல் ஊழி இருக்கலுமாமினார். கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிதில் இருத்தி மடைவாயில் கொக்கு போல் வந்து திருப்பார்க்கு உடையாமல் ஊழி இருக்கலுமாமினார். இதெல்லாம் யோக கருத்துக்கள். ஏனென்றால் இந்த பாடல்கள் அத்தனையும், இந்த அகவல் விநாயகர் அகவல் பூர்ணமாக ஞானமே. அங்கே பேச்சுக்கு இடம் இல்லை. அதுக்காக நான் பேச வேண்டியா இருக்கு. அப்போ இந்த காற்று ஒடுங்கினால் ஒரு அசைவு, ஒரு ஓங்காரம். ஓங்காரம் இருக்கான்னு கேட்கும். அதுதான் இயக்கம். அந்த இயக்கத்துக்கு ஔவையார் விநாயகர் என்று பொருள் வைக்கிறார். அது மூல காரணம், மூலப்பொருள். அந்த விநாயகம் அது தில்லைவாழ் அம்பலவானன்னு சொல்லுவார். தில்லை மூதூர் ஆடிய திருவடி அப்படின்னார். இங்கே விநாயகர் ஔவையார் என்ன செய்தார்? அதுக்கு விநாயகம் முதல் மூலப்பொருள்னு சொல்லுவார். உண்மைதான். மூலாதாரத்தில் காற்று ஒடுங்கினால் ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தும்பிச்சகை மட்டும்தான் நிற்கும்.
ஒரு யானை முகம், பக்கத்தில் ஒரு பெண் இருப்பாள், அவள் சக்தி வல்லபை. அந்த யானை முகம் மட்டும்தான் இருக்கும், உடம்பு தெரியாது, அந்த முகம் மட்டும் தெரியும் பூர்வமத்திலே. அந்த சக்தி குண்டல் சக்தின்னு சொல்லுவார்கள். அந்த குண்டல் சக்தி தான் முதல் பொருளாகிய விநாயகர் அவர்கள் சொல்லி அவையார் படிக்கிறார். அந்த குண்டல் சக்தி பற்றி, குண்டல் சக்திக்கு காரணகர்த்தாவாக இருப்பது கணபதியும் விநாயகரும் வல்லபையும் தான். அந்த அதோட இயக்கம், அந்த இயக்கத்துக்கு தான் அவையார் அவர்கள் சீதக்கலவை செந்தாமரை பூ பாதச்சலமும் பல இசை பாடினார். அது உள்ளே ஒடுங்கின ஒன்று என்ன ஆகும்? நாதமும் கீதமும் கேட்கும் சார். நாதமும் கீதமும் கேட்கதடி நம்மை தெய்வ நாயகன் சந்நிதி சேர்க்குன்னு சொல்லுவார். அங்கே உள்ள ஒரு கீதம் கேட்கும், நாதங்கள் கீதங்கள் கேட்கும். மணிக்கடல் யானை வார்குழல் மேகம் அணிவண்டு தும்பி வளைபேரிகையால் தனித்தெழும் நாதங்கள் தாமிவை 10 பணிந்தவர் கல்லது பார்க்கவுனார். 10 வகையான நாதங்கள் கேட்கும். அங்கே காற்று ஒடுங்கிவிட்டால் மணிக்கடல் யானை வார்குழல் மேகம், இடி ஓசை கேட்கும், மணி ஓசை கேட்கும், யானை ஓசை கேட்கும், கடல் 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 அலை போன்ற ஓசை கேட்கும், பிள்ளங்குழல் ஓசை கேட்கும், இடிநாதம் கேட்கும், தும்பி வண்டு நாதம் கேட்கும், சங்கு நாதம் கேட்கும், யாழ் சத்தம் கேட்கும். இதெல்லாம் உள்ளே கேட்கும் நாதங்கள். இது நம்ம உடம்புல கேட்காது. மூச்சு காற்று பொறுமைத்து ஒடுங்கிவிட்டால் அப்போது கேட்பது அந்த தசநாதம். செலம்புள்ளி என்னை கேட்கும்படி மித்த சுக்குள்ள பாதித்து ஒடுக்கும்படி வளம்புரி சங்கம் ஊதுமடி மேலே வாசியை பாரடி வாழைப்பினர். அப்போ செலம்பொடி என்ன கேட்கும்? இந்த செலம்பொடிக்கு பற்றி தான் மூச்சு காட்டு ஒடுங்கினால்தான் இந்த செலம்பொலி கேட்கும், சத்தம் கேட்கும், தசநாதம் கேட்கும். அந்த தசநாத்து தான் அவையார் சீதக்கலவை செந்தாமரை பூ பாதச்சலமும் பல இசை பாடினார். சீதம்னா குளிர்ச்சி. தாமரை எப்படி இருக்கும்? தாமரை சேத்தில் இருக்கும், தண்ணீர் தான் இருக்கும். குளிர்ச்சியும் சீத கலபம்னா நறுமணம்னு அர்த்தம். குளிர்ச்சியும் நறுமணம் பொருந்திய செந்தாமரை மலர்கள் போன்ற விநாயகன் திருவடி. சீத கலவை செந்தாமரை பூ பாதச்சலமும் பல இசைப்பாடு. அவனுடைய விநாயகனுடைய திருவடி குளிர்ச்சி பொருந்திய தாமரை போன்றும், குளிர்ச்சி பொருந்திய தாமரையும் நறுமணம் உள்ள செந்தாமரை போன்று விநாயகர் பாதம் இருக்கு. அவருடைய ஆடுகின்ற நடனம். ஏன் இதை விநாயகர் என்று சொன்னார்? இந்த பாடல் எல்லாம் சிவபெருமான் தானே வேண்டும். எல்லாம் பரம்பொருள் ஒன்று. அதை விநாயகனாக பாடுவதும் ஈஸ்வரனாக பாடுவதும் வல்ல முருகனாக பாடுவதும் சக்தியாக பாடுவதும் இயல்பு. எல்லாம் ஒரே சக்தி தான். அப்போது விநாயகருடைய இப்போ இந்த இடத்தில் சிவபெருமானாக பார்க்க வேண்டும். அது அவருக்கு குறிக்கோளாக வச்சுப்படுறார். அப்போ பாதச்சலமும் பல இசை பாட, பல இசைனா நாதுக்கு அதாவது 10 வகையான நாதங்கள், பல இசை பாட. சீதக்கலவை செந்தாமரிப்பு பாதச்சலமும் பல இசை பாட. பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ணமரங்கில் வளர்ந்த அழகரிப்பனர். பொன்னரை ஞானம் அவர் இப்போதான் அது வர்ணிக்கிறார். இடுப்பு கீழ்ப்பகுதி, இடுப்பில் அக்னி, அதான் பொன். அவர் அப்படி உருவகப்படுத்தி பாடுகிறார். அந்த அறையில் தங்கத்தால் செய்யப்பட்ட அருணாக்கீர், அறை நான் சொல்லுவான் அருணாக்கீர். அப்போ தங்கத்தால் செய்யப்பட்டது எல்லாம் வெளியே தான் போடுவாங்க. தங்கத்தை தங்கத்தாக செய்து அலங்கரித்து காட்டுகிறார். பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும். ஆடைகள் பல வண்ணங்கள் மலர்களால் அலங்கரிக்கும், மலர்களால் செய்யப்பட்ட ஆடை பூந்துகில் ஆடையும். மென்மையான ஆடை அல்லது பல பூ வேலைப்பாடுன்னு வச்சுக்கலாம். பூந்துகில் ஆடையும் வண்ணம் மருங்கில் வளர்ந்து அழகரிப்ப. அந்த உடம்பு எப்படி இருக்கும் என்றால் ஜோதி உடம்பு. இது விநாயகர் சொல்லவில்லை, முற்று பெற்ற முனிவர்கள் சொல்கிறார். கடவுள் உடைய தோற்றம் அப்படிதான். வண்ண மருங்கில் வளர்ந்து அழகரிப்ப. அந்த உடம்பு பூரா, மருங்குன்னா உடம்பு பூராவும் விநாயகருக்கு அவையார் விநாயகருக்கு தங்கத்தால் அரைநான் கட்டியும் மேலே பூந்துகில் ஆடை ஒரு பல வண்ண ஆடைகளை உடுத்தியும் அதுபோன்று அந்த தோற்றம் ரொம்ப அழகு பொருந்தியதாக வண்ண மருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப என்பது வெளிச்சமாக இருக்க, அழகு மேன்மேலும் ஒளி தருகின்ற உடம்பாக இருக்கிறாள் விநாயக பெருமான். அழகு பொருந்திய ஒளி உடம்பு என்று, ஒளி உடம்பு பிரகாசிக்கின்றது உடம்பு அப்படின்னு அர்த்தம்.
வண்ணமருங்கில் வளர்ந்தால் செழிப்ப. அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் வர்ணிக்கிறார். பேலை வயிறும் பெரும்பார கோடும். பேலைன்னா வயிறு, பெட்டி வயிறு, பெரிய வயிறு. விநாயகருக்கு பெரிய வயிறு தான். பேலை வயிறும் பெரும்பார கோடும். பெரும்பாருனா உடம்பு, பெரிய உடம்பு. கோடுனா கொம்பு, யானை கொம்பு. பெரிய வயிறு, தந்தம் உள்ளவர், பெரும்பார கோடும். வேலமுகமு விலங்கு செந்தூரும். பேலை வயிறும் பெரும்பார கோடும் வேலமுகமு விலங்கு செந்தூரும். வேலம்னா யானை, வேலமுகமு விலங்கு சிந்தூரம்னார். இந்த புருவமத்திலே ஒரு செஞ்சுடர் தோன்றும். மாணிக்கத்துக்குள்ளே மரகத ஜோதியாய், மாணிக்கத்துக்குள்ளே மரகத மாடம் வாய்ந்தது. அப்போ அந்த இடத்துல புருவமத்தி என்பது ஒரு ஜோதி, செஞ்சுடர் தோன்றும். வேலமுகமும் விலங்கு சிந்தூரமும் அது சொல்றார். அஞ்சீகரமும் அங்குச பாசம். அஞ்சீகரமும் அங்குச பாசம் இது யானைக்காக சொல்லவில்லை. 5 புலன்களும் யானை போன்று, யானை போன்ற ஒரு, அந்த யானை போன்ற கோலத்தை, யானை போன்ற ஒரு புலன்கள் அது இஷ்டத்துக்கு செயல்படும். 5 அவித்தான் ஆற்றல் அகல் விசும் உலார்கோமான் இந்திரனை சாளுங்கிறார். அவை வள்ளுவர் சொல்வார். யானை போன்ற ஒரு வல்லமை, அஞ்சீகரமும் 5 புலன்களும் அங்குச பாசமும். இந்த மூச்சு காற்று வசப்பட்டால் தான் பொறி புலன்கள் வசப்படும். இவ்வளோ தத்துவத்தில் இருக்கு. மூச்சு காற்று வசப்படாவிட்டால் நிச்சயம் அவனை கட்டுப்படுத்த முடியாது. காம விவகாரம் கொண்டு விடுவானை. எந்த உடம்பு நமக்கு இடையூறாக இருக்கோ, எந்த உடம்பு நம்மை வஞ்சிக்கின்றதோ அந்த உடம்பை கொண்டு விடலாம். அந்த உடம்பை கொள்வதற்கு தான் சொல்றார். அஞ்சீகரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனையும். அப்போ என்ன ஆகும்? மூச்சு காற்று வசப்பட்டால் பொறி உலன் அடங்கிவிடும். நிலைக்கு மூலத்தில் நிற்கின்ற வாசியை தலைக்குள்ளாக தமர்கொண்டு இருத்திடில் மலைக்கு மோசமா மனக்குரங்கையா. கலைக்கும் போதில் கனல் பிறகாது. கனல் ஏற 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 நம்ம வஞ்சித்த உடம்பை வேகடித்து விடலாம், வெந்தே போகும். அந்த உடம்பை மூலக்கடல் கொண்டு வேகடிக்காமல் அந்த உடம்பை நன்றாக வேக செய்ய வேண்டும். உஷ்ணத்தை ஏற்றி அந்த உடம்பை கொள்ள வேண்டும். உஷ்ணத்தை ஏற்றி கொண்டு விட வேண்டும். அப்போ என்ன ஆகும்? அது போன்று செய்தால் பொறி உலன் அடங்கிவிடும். அஞ்சீகரமும் அங்குச பாசம் யானையை வெல்லுகின்றது. யானையை அடக்குவது அங்குசம். அதை இந்த அங்குசம் என்ற ஒன்று அறிவுதான். இந்த அங்குசம் என்பது அறிவு. எந்த அறிவு இருக்க வேண்டும்? திருவருள் துணை இருக்க வேண்டும். திருவருள் துணை இல்லாமல் பொறிபுலனை அடக்கவே முடியாது. அப்படியே ஆசி இல்லாமல் வாசி வசப்படாமல் பொறிபுலன் அடக்குவதால் எந்த பயனும் கிடையாது. வாசி வசப்பட்டவன் தான் உப்புலாமல் சாப்பிடணும். அவன் எந்த உறவும் வச்சக்கூடாது. உலக நடையில் இருக்க வேண்டும். தன்னை அவன் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்போ அஞ்சீகரமா அங்குச பாசம் என்பது திருவருள் துணையால் பொறிவுடனே அடக்க வேண்டும். அப்போ தேவையில்லாமல் பொறிவுடன் அடக்கக்கூடாது. அடக்கென்பர் அறிவுளால் அஞ்சும் அடங்கும் அமரரங்கில்லைனார் திருமூலர். அடக்கென்பர் அறிவுளார் அஞ்சும் அடங்கும் அமரரங்கில்லை. அஞ்சும் அடங்கில் அச்சேதனமாக எந்திரித்து அஞ்சும் அடங்கா அறிவறிந்தார். பொறிவுடனே அடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை அடக்க வேண்டும் தெரியுமா? அஞ்சீகரமும் அங்குச பாசமும். இந்த பொறிவுடனே அடக்கக்கூடிய ஒரு கருவி அங்குச பாசம். அந்த யானை அடக்கக்கூடிய ஒரு பாசம். அந்த 5 புலன்களை அடக்கக்கூடிய ஒரு அங்குசம். அதை கட்டுப்படுத்தக்கூடிய கருவி. நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும். எல்லாம் அந்த விநாயகரை பற்றி பாடுவது போன்று இருந்தாலும் சுத்தமாக ஞானம்தான். அப்போ பொறிபுலனை அடக்குகிறான் விஷயார்த்தத்தோடு, காரணத்தோடு. பொறிபுலனை அடக்குவது காரணம் வேண்டும், இல்லையென்றால் தேவையில்லை. அவன்னா தவமுடையார்க்காவன் வள்ளுவன். தவமுடையார்க்காகும் அவன் அதனை அகுதலார் மேற்கொள்ளுவனா. தவம் எதுன்னு கேட்டால் பொருளறிந்து, உயிரை அறிந்து, உடம்பை அறிந்து, ஏன் காமம் வந்தது, ஏன் பசி வந்தது, ஏன் நரதரை மூப்பு வந்தது, ஏன் சாக வேண்டும். உடம்பை அறிந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பொறிவுடன் அடக்குவதால் யாதொரு பயனும் இல்லைன்னா. அஞ்சீகரமும் அங்குச பாசமும்
நெஞ்சில் குடிகொண்டே நீலமேனி, நெஞ்சில் குடிகொண்டே நீலமேனியும். அப்போ என்ன, நீல நேர ஒளி தருவான், நீல நேர ஒளி தெரியும் கண்களுக்கு. இது எதுக்கு யாருக்கு சொல்கிறோம்? விநாயகனை அறிந்தவர்கள். வாசி ஒடுங்கினால் அந்த தோற்றம் கண்ணுக்கு புலப்படும், அதுதான் அந்த விநாயகர். ஞானிகள் வணங்குவது மூலாதாரத்தில் எழுகின்ற மூலாதார குண்டல் சக்தியில் தோன்றுகின்ற விநாயகனை வல்லபை சக்தியும் வணங்குகிறான். அது உள்ளத்தில் மகிழ்ச்சி அடைகிறான். அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குறைகின்ற நீலமேனியும் நான்றவாயும் நாளிருபுயமும், நான்றவாயும் நாளிருபுறமும் மூன்று கண்ணும் மும்மதச்சோடும். நான்றவாய் அகண்டவாயினா, அகண்டவாயினா எவ்வளோ பெருசு இருக்குமா? 4 திசைகளும் அந்த ஜோதியை பார்க்குற மக்கள் என்ன பூர்வமத்தில் பார்ப்பான். பார்க்கும்போது அகண்ட ஒரு ஜோதி தெரியும், அகண்டமாக வெட்டவை தெரியும். நான்றவாயு நாளிருபயமும், நாளிருபயம் 8, 4 திசைகளும் 8 திக்குகளும் நான்றவாயு நாளிருபயமும். அப்போ அகண்ட 4 திசைகளும் 4 திசை 8 திக்கு, 8 திக்கும் புலப்படும். கண்ணை பூர்வமத்திய சுழிமனை திறந்தால் வெட்டவெளி தெரியும். எல்லாம் ஞானகருத்து. நான்றவாயு நாளிருபயமும் 3 கண்ணும் மும்மதச்சுவடும். பெரிய வார்த்தை இதுதான். நம்மகிட்ட 2 கண்ணு தான். யோகிகளுக்கு பூர்வமத்திய கண் இருக்கு, நெற்றிக்கண், அது சுழிமனை கதை. சுழிமனை கதை திறந்த உடனேயே இந்த நம்ம சாப்பிட்டோமல்லவா உணவு, நல்லா சாப்பிட்டு மும்மலம் இருந்ததில்லவா, அந்த மும்மலம் இடம் தெரியாமல் போயிடுச்சு. 3 கண்ணும் மும்மதச்சுவடும். சுழிமனை கதை திறந்த உடனேயே என்ன ஏற்படும்? இந்த உடம்பு தான் தெரியும், உள்ளே எல்லாம் காலியாயிடுச்சு. உள்ளே காமதேகம் பொடி போட்டு போச்சு. மும்பளச்சுவடு ஆணவம் கண்மம் ஆகி, அல்லது மலைச்சல சுக்கிலம் எடை இருக்கடம் தெரியாமல் போச்சு. சுவடு என்பது ஒரு மனுஷன் நடந்து போகிறான் புழுதியில், இப்போ ஒரு குதிரை நடந்தால் அந்த இடத்துல கால் படும், அதுதான் இருக்குது. அங்கே குதிரையை காணும். 3 கண்ணுகளும் மும்மதச்சுவடும். இந்த மும்மலத்தால் ஆன, இந்த மும்மதச்சுவடுனா மும்மலத்தால் ஆன சோடு உடம்பு தான் இருக்க தவிர உள்ளே காமம் இல்லை, பசி இல்லை, இந்திரியம் இல்லை, பொறிபுலன் எண்ணம் இல்லை, ஒன்றை அடைய வேணுங்கிற ஆர்வம் இல்லை. அப்படியே நிசப்தமாக இருக்கு. அதுபோல் 3 கண்ணும் மும்மதச்சுவடும். அப்போ 3 கண்ணும் சுழிமனை அறிந்தவர்கள். இந்த மும்மதச்சுவடு எப்படின்னா, ஏதோ சூடு என்பது அடி வச்சு போகும்போது அடி தெரியும். குதிரை போனால் முன்னே சில குதிரை போனால் அந்த அடி தெரியும். அப்போ குதிரை இருக்காது, அந்த வந்து போகிறது அடையாளம். மும்மலம் இருந்ததுக்கு ஒரு அடையாளமாக தான் இந்த உடம்பு இருக்குனார். பெரிய விஷயத்தை கொண்டு போய் சொல்றார். 3 கண்ணும் மும்மதச்சுவடும். 2 செவியும் இலங்கு பொன் முடியும். 2 செவி, இப்போ 2 செவி இல்லாமல் 4 செவியாக இருக்கும். 2 செவியும், ஒரு செவி உலக நடையிலே கவனம் கேட்டு இருக்கும். இன்னொரு செய்தி அந்த நகத்தை பற்றி ஆசான உதவி செஞ்சுட்டு இருப்பான். இலங்கு பொன் முடியும், 2 செவி இலங்கு பொன் முடியும். அவர் புரிபுலன்களை எப்படி இருக்கும் என்றால், விஷயார்த்தத்தோடு விஷயத்தை மட்டும்தான் சேகரிப்பார்கள், மற்றெல்லாம் சேகரிக்க மாட்டார். 2 செவி இலங்கு பொன் முடியும், பொன்முடி தலையில் கிரீடம் இருக்கின்றார். அது அப்படி வர்ணிக்கிறார்கள். 2 செவி இலங்கு பொன் முடியும். திரண்ட முப்பொறி நூல் தகுலொளி மாறுவோம். இந்த திரண்ட முப்பொறினா என்னன்னு கேட்டான், இடகளை பின்களை சுழிமுனை, இந்த 3 நாடிகளும் ஒன்று சேர வேண்டும். இப்போ நம்ம சேராது. இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு முறை வரும், இந்த பக்கம் ஒரு முறை ஆகுதான். 2 சேர்க்கின்ற இடம் நமக்கு தெரியாது. யோகியில் என்ன செய்கிறான், 2 பக்கம் வருகின்ற காற்றை இடது கலைக்கும் பின்கலைக்கும் வரும், 2 பக்கம் வருகின்ற காற்றை ரேசித்து அப்படி சேர்த்து விடுவான். புறம்பத்தை சேர்த்து விட்டால் திரண்ட முப்பொறி நூல் திகழொளி மாறுவோம். இந்த இடங்களையும் பின்களையும் சுழிமனை ஒன்றுபட்டு விட்டால் திகழொளி மாறும், இதயத்திலே தெளிவு வந்துவிடும். நீ விநாயகர் சொல்றது இருக்கட்டும், விநாயகர் திகழொளி மாற, திகழ் ஒளி மென்மேலும் ஒரு பெரிய ஆற்றல் நம்மிடம் இருக்கும். இது யோக கருத்து போன்று இருக்கும், விநாயகரை பாடியது போன்று இருக்கும். ஆனால் அது விநாயகர் அல்ல. திரண்ட முப்பொறியில் திகழொளி மாறும், இதயத்தில் ஒரு தைரியம் வந்துவிடும். அச்சமில்லை, வென்றுவிட்டோம், யாராலும் வெல்ல முடியாத ஒன்றை வென்றுவிட்டோம், ஆகவே நமக்கு அச்சமில்லை. இதயத்தில் தனி தெம்பு. திரண்ட முப்பொறியில் திகழொளி மாறும்.
சீதக்கலவ செந்தாமரி பூ பாதச்சலமும் பழைய செய்வாட பொன்னரை ஞானம் பூந்துகிலாடையும் வண்ணமரங்கில் வளர்ந்த அழகரிப்ப பேலை வயிறும் பெரும்பாறுக்கோடு மேலமுகமும் விலங்கு சென்றிடும் நான்ற வாயு நாளிருபயமும் 3 கண்ணும் 9 சோடும் 2 செவியும் விலங்கு புண் முடியும் திரண்ட முப்புரி நூல் தொழிலில் மாறும். இது ஒரு பகுதி. இது மாதிரி தான் ஔவையாருடைய தன்மையை தெரிந்து கொள்ளலாம். சொற்பதங் கடந்த 12 வரி முடிச்சிட்டோம். இப்போ சொன்னது 12 வரி. இப்போ தான் அணுகுண்டு வரப்போகுது. சொற்பதங் கடந்த துரியமெஞ்ஞான அற்புதம் நீன்ற கற்பக களியறேன. சொற்பதம் கடந்த துரியமெஞ்ஞான சொல்லுக்கே அகப்படாது. இதே ஔவையார் முன்னொரு பாடலில் துரியங் கடந்து சுடரொளியை கண்டால் மரணம் பிறப்பில்லை வீடினார். இது ஹைட்ரஜன் துரியங் கடந்து. துரியம்னா என்ன? எல்லா ஞானியும் சொல்லுவாங்க. பித்தை கெடுத்து வியாக்கிரமத்தே மிக சுத்த துரியம் பிறந்து தொடக்கற ஒத்து புலனொயிர் ஒன்றாய் உடம்போடு செத்திட்டு இருப்பர் சிவயோகியர் திருமந்திரத்தில். இந்த வித்தை கெடுத்து வியாக்கிரமத்தே மிக சுத்த துரியம் பிறந்து தொடக்கற. இந்த துரியங்கிற வார்த்தை எல்லாரும் பயன்படுத்துவாங்க. ஔவையாரும் சொல்றார் துரியங்கடந்து சுடரொளியை கண்டால் மரணம் பிறப்பில். அப்ப இந்த துரியம் என்பது என்ன? இங்கே சொற்பதம் கடந்த துரியமெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக. சொற்பதம் கடந்த துரியமெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக கரியர். அப்ப சொற்பத சொல்லுக்கும் பொருளுக்கும் அகப்படாது. சொற்பதம் கடந்த சொல்லில் அகப்படாது என்ற அர்த்தம். சொல்லுக்கு அகப்படாத ஒன்றை பற்றி பாடுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். ஔவையார் போன்று பாடுவதற்கு யாரும் இல்லை. அவ்வளவு கடினமானது. ரொம்ப லகுவா சொல்ற. மாசற்ற கொள்கை மனத்தை அடைந்தாக்கள் ஈசனை காட்டும் உடம்பு ஔவையார். அன்னத்தால் ஆய உடம்பின் பயனெல்லாம் முன்னோனை காட்டிவிடும் ஔவையார். இறப்பும் பிறப்பும் அது சொல்றார். அது இந்த இது போன்ற பாடெல்லாம் அள்ளி கொட்டிட்டு போடுவார். இங்கே துரியம் என்றால் என்ன? அது எப்படி இருக்கும்? அது சொல்லுக்கு அகப்படாதுன்னு சொல்றார் ஔவையார். சொற்பதம் கடந்த துரியமெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களியர். அப்ப சொல்லுக்கு அகப்படாத ஒன்றை சொல்ல வேண்டும். அதுபடியான எல்லாரும் கவனிக்க வேண்டும். இந்த புருவமத்திக்கு சாக்கிரம் ஜாக்கிரதை. சாக்கிரம் அல்ல லடாலஸ்தானம், புருவப்பூட்டு லலாடம், சாக்கிரமும் புருவப்பூட்டு நெற்றிக்கன்னு சொல்லுவான். சுழிமடை சாக்கிரமும் சொப்பனம் சுளுத்தி. துரியம் என்பது பின்முகமாக இருக்கும். துரியம் அதிதுரியம் துரியாதீதம். இங்கே மூச்சை காற்று இப்படி இங்கேதான் இப்படிதான் வந்துட்டு போயிடும். இங்கே இப்ப அதுக்கு வேலை என்ன? சாக்கிரமம் சொப்பனம் சுளுத்தி துரியம். சுளுத்தியோடு என்னிடம் இங்கே இதுக்கு மேலே போகாது. கீழே போகும், அங்கே மூலாதாரத்துக்கு போகாது. அங்கே போனவன் தான் சொல்ல முடியாது. சொற்பதம் கடந்த துரியமெஞ்ஞான. அது எப்படி இருக்கும்? மூலாதாரத்தை ஒடுங்கி விட்டால் அது என்ன செய்யும்? இந்த நம்ம வஞ்சிக்கக்கூடிய சிக்கலமானது அந்த மூச்சு காட்டு ஒடுங்கினுடன் அசுத்தம் நீங்கி சுத்தம் மேலே ஏறும். அதான் அந்த அது மாதிரி மேலே ஏறும்போது அளவு கடந்து உஷ்ணம் ஏற்பட்டு அது என்ன செய்யும்? மேல் நோக்க ஆரம்பித்து விடும். அது துரியத்துக்கு வந்து விடும். அது பிடரி வழியாக சென்று அந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற இதை மேல் நோக்கும். அது மேல் நோக்கும் போது தான் அது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பெற்றவங்க தான் மிகப்பெரிய ஞானிகள். உந்தி கமலத்தில் உதித்திருந்த பிரம்மாவை சந்தித்து போட்டாமல் ஈழேந்தியன் பரிபூர்ணம் என்ன. அப்போ மூலாதாரம் என்பது காலெலும்பு கதிரெலும்பு கூடுகின்ற இடம். அதுக்கப்புறம் 4 வருடத்துக்கு மேல் தான் மூலாதாரத்துக்கு 4 வருடத்துக்கு மேலே சுவாதிஷ்டானம். அது மண்ணின் கூறு, அது மண் பிரிதிவின் கூறு. அப்போ மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அது 4 வருடத்துக்கு கீழே இருப்பு. மூலாதாரத்திலிருந்து 4 வரை மேலே இருப்பது சுவாதிஷ்டானம். உந்திகமலம் அது மணிப்புரகம். இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் இங்கே தான் இருக்குது. அந்த துரியம் அது உந்திகமலத்திலிருந்து வரணும். உந்திகமலத்தை வரணும். பத்தி திருமுகம் ஆறுடன் 12 தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன் செயல் மாண்டு அடங்க உந்தி கமலத்தில் உருகி பெருகி புவனம் எத்தி தத்தி கரை பொருளும் பரமானந்த சாகரத்தனர். இந்த உந்தி கமலத்தில் உருகி பெருகினார் அருணையினார். இங்கே சொற்ப
சொற்பதம் கடந்த துரியமிஞான சொல்லுக்கு அகப்படாது. சொல்லுக்கு அகப்படாது எப்படியா நீ பாடினேன்? யாராவது ஒருவன் என் நாமத்தை சொன்னால் போதும். இந்த விநாயகர் பாடியிருக்கேயா, அம்மா நீ உன்னுடைய ஆசையை எனக்கு வேணும்னு கேட்டால் உனக்கு அருள் செய்வேன். நான் மட்டும் இல்லைப்பா, எல்லாருமே இதை செய்வாங்க. ஆசை இருந்தால் தான். சொல்லுக்கு அகப்படாதது, கல்விக்கு அகப்படாதது, இலக்கணத்துக்கு அகப்படாதது, சொற்பதம் கடதுன்னு வர எழுத்து சொல் பொருள் யாப்பு அணிக்கு அகப்படாது. அது அகப்படாத ஒன்று. என்னவென்று சொல்லுவேன் இலக்கணம் இல்லாததை பண்ணுகின்ற செந்தமிழ் பதங்கடந்த பண்பன மின்னகத்து மின்னொடுங்கி மின்னதான வாறுபோல் என்னகத்தில் ஈசன் என்று யானுமில்லை என்கிறார். அப்போ அந்த சொல்லுக்கு அகப்படாதது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணினா சொல் தொல்கா, இது இலக்கணத்துக்கு உட்படாது. சொற்பதம் கடந்த சொல்லுக்கு அகப்படாத துரியமிஞான அற்புதம் என்ற கற்பகளிரே. தலைவன் அப்படி கொடுக்கிறான் இந்த வாய்ப்பை. இது நம்ம உடம்புக்கு சொல்லுவதாக. அப்போ காமமற்ற தேகம்னா பசியற்ற தேகம், பசியற்ற தேகம்னா காமமற்ற தேகம், காமமற்ற தேகம்னா மரணமில்லா பெருவாள். அந்த உடம்பு அற்புதமான உடம்பு. அப்ப என்ன சொல்றாரு? சொல்லுக்கு அகப்படாத ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எப்படி புரிந்து கொள்வது? பக்தி இல்லை என்றால் முடியவே முடியாது. பக்தி தான் அதுக்கு. பக்தியால் மட்டும் போதுமா? பக்தி செலுத்தவே புண்ணியம் செய்ய வேண்டும். அதான் தானமும் தவமும் சொன்னார். வள்ளுவர் அதான் சொல்லியிருப்பார். தானம் தவம் இரண்டும் தங்கா வெயினுலகம் வானம் வழங்காதினார். அங்கே தானம் தவனார். எடுத்தன் தானம் சுட்டார். பசியாற்றலாகிய ஜீவகாரணி இல்லை என்றால் இந்த சொற்பதத்தை கடக்கவே முடியாது. அப்ப புண்ணியம் செய்ய வேண்டும். புண்ணியம் செய்தால் அறிவு சிறப்பாக புண்ணியம் செய்ய செய்ய அறிவு வரும். புண்ணியம் செய்ய செய்ய பக்தி வரும். பக்தியாலும் செய்யலாம். இருந்தாலும் முன்னோர்களை வகுத்து வச்சிருக்கிறார்கள். தானமும் தவமும் தான் செய்வாராங்க. ஆக புண்ணியம் செய்கிறான், பக்தி செலுத்துகிறான். புண்ணியம் என்பது வலதுகை, பக்தி என்பது இடதுகை. புண்ணியம் தான் வலதுகை. அப்போ புண்ணியம் செய்யாமல் ஒருவனுக்கு பக்தி இருக்க முடியாது. இருக்கலாம், ஏதோ கொஞ்சம் சிறிது லாபம் இருக்கலாம். ஆனால் பக்தி செலுத்த செலுத்த செல்வம் பெருகும். யார்கிட்ட செலுத்த வேண்டும்? ஆசான் ஔவையாராக இருக்க வேண்டும், அருணகிரிநாதனாக இருக்க வேண்டும், திருமல தேவனாக இருக்க வேண்டும், அகத்தீசனாக இருக்க வேண்டும், ராமலிங்க சாமி, மாணிக்க வாசகன், பெரியவர்கள் ஆட்சியாக இருக்க வேண்டும். பெரியவர்கிட்ட அன்பு செலுத்தின என்ன ஆகும்? வறுமையை நீக்குவான், செல்வத்தை தருவான், அன்னதானம் செய்யலாம், புண்ணியத்தை செய்து கொள்ளலாம், பக்தி செலுத்தலாம். பக்தியும் புண்ணிய பலமும் அருள் பலம் உள்ள மக்கள் தான் சொற்பதம் கடந்த துரியமெஞ்ஞான, சொல்லுக்கு அகப்படாத ஒரு துரியமெஞ்ஞான. முன்னமே அவையார் சொன்னதில் துரியம் கடந்து சுடரொளியை கண்டால் மரணம் பிறப்பில்லை வீடுனார். இங்கே மேலே உச்சிக்கு மூலாதாட்டிலிருந்து மேல் நோக்கி விட்டால் அங்கே ஜோதி தெரியும். அப்போ சொற்பதம் கடந்த துரியமெஞ்ஞான. இங்கே அற்புதம் என்ற கற்பகரிலே சொற்பதம் அகப்படாத ஒன்று. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போறது? அப்ப நம்மளுக்கு வாய்ப்பே இல்லையா? ஏன் இல்லை? யார் இல்லை என்று சொன்னது? வைராக்கி வேணும் அல்லவா? அன்பர் சொன்னார் இல்லையா, மதம் வைராக்கி வேணும். வைராக்கி நமக்கா முடியுமா? ஆசி வேண்டும். இப்போ நாங்கள் வெறும் பழம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். 15-17 நாள் ஆச்சு. இப்போ இது முப்பழம் நோக்கு மூசிய வாடினார். மாப்பழம், மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் சாப்பிட்டோம். இப்போ அதையும் நிறுத்திட்டு இப்போ 8-9 நாளே வெறும் பழம் தான் சாப்பிட்றோம். அப்போ வைராக்கி வேணும் அல்லவா? அதுக்கும் அவர் தான் அருள் செய்ய வேண்டும். அவையார் தான் அருள் செய்ய வேண்டும், அருணகிரிநாதன் அருள் செய்ய வேண்டும், திருமல தேவன் அருள் செய்ய, நாகத்தீசன். அப்போ வைராக்கியமும் கொடுக்க வேண்டும், பக்தியும் தர வேண்டும், புண்ணியத்தையும் தர வேண்டும், பொருளையும் தர வேண்டும், பாவத்தை நீக்க வேண்டும். புண்ணியம் செய்ய செய்ய பாவம் தீரும். பாவம் தீர தீர அறியாமை தீரும். அறியாமை நீங்கள் சிறப்பறிவு உண்டாகும். சிறப்பறிவு தோன்றதை கொண்டே பக்தி உண்டாகும். பக்தி தோன்றதென்ற உடம்பை பற்றி அறிவான். உடம்பை பற்றி அறிந்தவன் உயிரை பற்றி அறிவான். உயிரை பற்றி அறிந்தவன் ஒரு ஜென்மத்தை கடத்தேற்ற முயற்சிப்பான். அப்போ சொல்லுக்கு அடங்கா ஒன்று நம்ம அறிய வேண்டும். அதுக்கு வைராக்கிய வேண்டும். வைராக்கியமும் அவன் தான் தேவை வேண்டும். நம்மால் முடியாது.
சாதாரண விஷயம் அல்லது. ஐயே மெத்த கடினம்னார். கடினமான ஒன்று தான், இருந்தாலும் முன்ன வைத்த கால் பின்ன வைக்கக்கூடாது. செத்தாலும் வைத்தடி பின் வாங்காத தீரம் ஒன்று அருள் கூறினார் மஸ்தான். செத்தாலும் வைத்தடி பின் வாங்காத தீரம் ஒன்று அருள் கூறினார். வைராக்கியம், வைராக்கியமும் அவர் ஆசிதான். அவர் ஆசியால் பொருள் வந்தது, அவர் ஆசியால் புண்ணியம் வந்தது, அவர் ஆசியால் அறிவு வந்தது, அவர் ஆசியால் பக்தி வந்தது, அவர் ஆசியால் சித்தி வந்ததுன்னா அவனுடைய அருளாலே அவன் திருவாள வணங்குறன்னு சொல்றார். இப்ப இங்க என்ன சொல்றார்? சொல்லுக்கு அகப்படாத ஒன்றை அறிய வேண்டும். இதை ஈன்ற கற்பகன் சொற்பதம் கடந்து துரியமெஞ்ஞான அற்புதம் ஈன்ற கற்பக கடிகிறார். இப்போ சொல்லுக்கு அடங்காத ஒரு சக்தியை அறிந்தவன் இந்த மூலாதாரமாக்கிய ரகசியத்தை அறிந்து கொள்வான். அப்போ குண்டல் சித்தி அறிந்து கொள்வான். குண்டல் சித்தி அறிந்து கொண்டவன் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அது இந்த பக்கம் போகின்ற காட்டால் முடியாது. அது வாசியை நடத்தி தர வேண்டும். வாசியை நடத்தி கொடுத்தாதான் அது முடியும், நம்மால் செய்ய முடியாது. அப்போ பாடுபட்டுக்கிட்டே போகிறோம். அப்படியே அகத்தீஸ்வரர், அந்தீசா, திரும தேவா, ராமலிங்க சாமியில் மாணிக்க வாசகாரன் வைநாதா, நீங்களாம் பெரியவங்க, எனக்கு அருள் செய்யக்கூடாதா, தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன் பாவின்னு சொல்லிட்டு இருக்கணும். அவையார் ஐயா, நீங்கள் அம்மா, நீங்களாம் பெரியவங்களாச்சே, எனக்கு அருள் செய்யக்கூடாதுன்னு கேட்டோம். இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க 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 நன்மை உண்டாகும். ஏனென்றால் அவையார் போன்ற அவையார் பேரை சொல்லவே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவ்வளோ பெரிய மகன். ஆண்கள் நெருங்க முடியல. இங்கே ஆண்கள் எப்படி சொல்லி பார்க்குறான், அசைக்க முடியல. அவ்வளவு பெரிய விஷயத்தை சுருக்கமாக சொல்லுது. சுருக்கம் அப்படி 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 மாசற்ற கொள்கை மனத்தடைந்தாக்கள் ஈசனை காட்டு உடம்பு அப்படி 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 போட்டு அப்படி மணி அணுகு அப்படி அந்த வைரமலை மாணிக்கம். இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் ரொம்ப லெகுவாக சொல்லிட்டு போகிறது திறமை உள்ளவர் அவையார். அவையார் அழைப்போமே ஆசி பெறுவோன்னு. அப்போ சொல்லுக்கு அடங்காத ஒன்றை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சொற்பதம் கடந்த துரியமெஞ்ஞான அற்புதம் நீண்ட கற்பக கடிரே. அது அற்புதம். யாரு? சிறப்பறிவு உள்ளவர்கள் தான் அதை அறிந்து கொள்ள முடியும். மூலாதாரத்தை அறிந்து கொள்வதற்கு சிறப்பறிவு வேண்டும். வெறும் சிறப்பறிவு இருந்தால் மட்டும் போதுமா? புண்ணியமும் வேண்டும். புண்ணியமும் சிறப்பறிவு இருந்தால் போதுமா? பக்தி வேண்டும். பக்தி இல்லாமல் இங்கே போக முடியுமாண்ணா? அதுதான். அப்போ இந்த உடம்புக்குள்ளே உருதரிக்கக்கூடிய நாடியில், உருதரிக்கக்கூடிய இடத்தில், பெண்களுக்கு சுரணிதம் ஊறுகின்ற இடத்தில், ஆணுக்கு சுக்கிரம் ஊறுகின்ற இடத்தில் தான் இந்த சக்தி இருக்கு. நமக்குள்ளே இருந்தாலும் செல்ல முடியவில்லை. அப்போ அந்த சக்தி எது மறைக்குது? மும்மலமாகிய ஒரு மும்மலம் என்று சொல்லப்பட்ட ஒரு திரை அதை மறைத்து கொண்டிருக்கு. அற்புதம் என்ற கற்பக கடிரே வந்துட்டார். இங்கே ஞானிகள் என்ன சாப்பிடுவார்கள்? விரும்பி சாப்பிட வேண்டும். முப்பல நுகரும் மூசிய வாகன இப்போது என்னை ஆட்கொள்ள வேண்டி. முப்பல நுகரும் மா வாழைப்பழா. கடவுள் அந்த வாசி வசப்பட்டவனுக்கு இன்றியமையாத ஒரு உணவு வேணும். கனிகள் சாப்பிட்டாதான் உஷ்ணம் ஏறும். இல்லை தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பார். கனி சாப்பிட சாப்பிட அந்த உஷ்ணம் அடங்கும். முப்பல நுகரும் மூசிக வாகன இப்போது என்னை ஆட்கொள்ள வேண்டி. அப்போ என்ன சொல்றார்? முன்னே சொற்பதங்கட சொல்லுக்கு அகப்படாத ஒரு துரியம ஞானத்தை, மேலான அந்த ஞானத்தை பற்றி பேசிய அதே அவையார் தலைவன் மறுபடி சொல்றார். முப்பல நுகரும் மூசிக வாகன. மூசிகை என்னன்னாக்க மூஞ்சூர்னு சொல்லுவாங்க. எலி மாதிரி இருக்கும், மூக்கு கூராக இருக்கும் மூஞ்சூர். அது சுஞ்சின்னு சொல்லுவாங்க, சில இடத்துல மூஞ்சூர்னு சொல்லுவாங்க. எலி மாதிரி தான் இருக்கும், ஆனால் எலி மாதிரி கடிக்காது. அது சின்ன பிள்ளை மாதிரி வந்து போகும். ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோ பெரிய உருவம், எவ்வளோ பிரம்மாண்டமான உருவம். அந்த சின்ன மூஞ்சூர் சுஞ்சி அது மேலே உட்காந்து வாகனத்தை போகிறாங்க. என்ன அது? அவ்வளோ பெரிய உருவம், அதில் உட்கார முடியுமான்னா? அப்படி இல்லை. உடம்பு மென்மையானது. பாதங்கள் மலர் போன்று இருக்கு. பாதம் முன்னே சொல்லு, பாதங்கள் மென்மையானவன். அவன் பாதம் மெது தாமரை செந்தாமரை போன்று மெதுவாக இருந்தால் அப்போ உடம்பு எப்படி இருக்கும்? மெதுவான உடம்பு, மென்மையான உடம்பு. எப்படி வந்தது? காமதேக நீங்கி விட்டது. காமத்தை இங்கே நீங்கினால் இந்த உடம்பு எடையற்ற தன்மையாக வந்தது. இந்த உடம்பு எடையற்ற தன்மை. ஒரு சின்ன கடுகு எடையோடு இருக்காது இந்த உடம்பு. கடுகடை உள்ள உடம்பு ஒரு மூஞ்சூரி மேலே உட்காந்து என்ன ரொம்ப அது பிரச்சனை இல்லை. அதில் பிரம்மாண்டமான உடம்பு உட்காந்து நெசுங்கும். இப்போ கடவுளுக்கெல்லாம் ரொம்ப இப்போ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கருடா வாகனம், சுப்பிரமணியருக்கு மயில் வாகனம்.
என்னையா இவ்வளோ பெரிய மனுஷன் மயில உட்காந்து என்ன ஆகுனா? அவன் இது ரொம்ப லகுவான உடம்பு தான் எடையற்ற போச்சு இல்லையா? அப்போ முப்பழம் நுகரும். நுகருதல் விரும்புதல், சுவைத்தல், வேறு சாப்பிடுதல், நுகருதல், அதை விரும்புகிறான். மா வாழை பழாவை விரும்பி சாப்பிடுகிறான். முப்பழம் நுகரும் மூசிய வாகன இப்போது என்னை ஆட்கொள்ள வேண்டி. அவனுக்கு வாகனம் ஒரு மூஞ்சு சின்ன எலி போன்றது, அதுதான் உட்காந்து போவான். அவ்வளோ பெரிய உடம்பு அதில் போகணும். ஒன்று மூஞ்சூறு பெருசாக வேண்டும், அல்லது கடவுள் மென்மையாக வேண்டும். இப்போ கடவுள் என்று சொல்லப்பட்டது விநாயகர், சிவபெருமானாக பேசலாம் அல்லது விநாயகரை பேசலாம். தத்துவம் தானே இது. முப்பழம் நுகரும் மூசிய வாகன இப்போது என்னை ஆட்கொள்ள வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாயா எனக்கு தானந்துருளி, தாயா எனக்கு தான் எழுந்தருளி, மாயா பிறவி மயக்க மறுத்தனர். தாயா எழுந்து அனுப்பிச்சா தந்தை என்ன? தந்தை இல்லாமல் தாய் வர முடியுமா? ஒரே போல் இன்னொரு போல் இருக்கு. தந்தை இல்லாமல் தாய் வர முடியாது அல்லவா? தாயா எனக்கு தான் இருந்தருளி அப்படின்னு சொன்னார். அப்புறம் தாய் என்ன? தந்தையாகவும் வந்து தான் எழுந்தருளி, வந்துன்னு சொல்லலை. அப்போ தாய் என்று சொன்னேன், தந்தையும் கூட இருக்க வேண்டும். தாயில் தந்தை இல்லாமல் தாய் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை. தாயா எனக்கு தான் எழுந்தருளி, மாயா பிறவி மயக்கம் மறுத்து. இந்த மும்மலமாகிய தேகம் இருக்குல்லவா, மயக்கத்தை உண்டு பண்ணுவது எது? மும்மலம். இதை மயக்க மறுத்து விகாரமற்ற தேகம், காமமில்லாத தேகம், பசி இல்லாத தேகம், வஞ்சனை இல்லாத தேகம், உண்மையான தேகம், பூ போன்ற தேகம், உயர்ந்த தேகம், அந்த தேகத்தை நீ செய்ய வேண்டும். அந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு தர வேண்டும். மாயா பிறவி மயக்க மறுத்து, தாயா எனக்கு, தாய் தந்தைன்னு வச்சுக்கணும், தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து உடம்பு அறுக்க வேண்டும். வள்ளுவன் சொல்ல, அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பின்னு அறுக்கணும். அவா அறுக்கணும், இது உடம்பு அறுக்கணும். அப்போ உடம்புல இருக்க விகாரத்தை அறுத்தெறிய வேண்டும். மாயா பிறவி மயக்க மறுத்து. தாய் தந்தையாக இருக்க வேண்டும். தாய் என்பது சந்திரகலை, தந்தை என்பது சூரியகலை. தாய் என்பது உடம்பு, தந்தை என்பது உயிர். தாய் என்பது இரவு, தந்தை என்பது பகல். எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கும், சேர்த்திருக்கான். ஆக தாயாக இருக்கும்போது தந்தையும் சேர்த்து விடுவான். விடகலை பெண்களையும் சேர்த்து இயங்கணும். சேர்த்து புறம் தொடுகிட்டால் மாயா பிறவி மயக்க மறுத்து. இந்த தேகத்தினுடைய களிம்பு அற்று போக வேண்டும். அதான் சொன்னார், களிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பு அறுத்தான் அருள் கண் விழிப்புத்து. களிம்பு அறுத்தான், இங்கே மாயா பிறவி மயக்க மறுத்து. அப்ப என்ன சொல்ற? களிம்பு அறுக்க வேண்டும், நீ எனக்கு அறுக்க வேண்டும். தாயாகவும் தந்தையாகவும் வந்து என் வாழ்க்கை என் முன்னே வந்து எழுந்தருளி என்னுடைய காம தேகத்தை நீ நீக்கிவிட வேண்டும். நீக்கினால்தான் நான் இது வெற்றி பெறுவேன். மாயா பிறவி மயக்க மறுத்து. திருந்திய முதலை இந்த எழுத்தும் தெளிவாய். திருந்திய முதலை, அப்ப திருந்தாமல் இருந்ததா? ஏதோ அந்த மாட்டுக்குதான். இப்ப தாயின்னு சொன்னப்ப தந்தையில் இருக்கணும்லவா? தந்தை இருப்பது போன்று தந்தை சொல்லாமலே சொல்லுவதாகும். இங்கே திருந்திய முதலை இந்த எழுத்தும் தெளிவாய். அப்ப திருந்தாத ஒரு 5 எழுத்து இருக்கு. வெளியில் இருப்பது பஞ்சபூதம், 5 எழுத்து பஞ்சபூதம். மண் நா, தண்ணி மா, அக்னி ஷி, சூரியன் ஷி, வா காற்று, யா ஆகாயம். அந்த 5 எழுத்தும் வெளியில் பஞ்சபூதத்தை எல்லா உயிர்களும் உற்பத்தி செய்திருக்கு. எல்லா உயிரும் உற்பத்தி செய்திருக்கு. நமக்கும் நம்மையும் உற்பத்தி செய்தது. எலும்பு இந்த உடம்புல வந்து முன்னே எலும்பு இப்போ தசை பூராவும் உடம்புல சதைய பிண்டமாக இருக்கிறது பூராவும் சக்தியின் கூறு, தண்ணியின் கூறு. உள்ள எலும்பா இருக்குது சக்தி, சிவத்தின் கூறுன்னு சொல்லுவான். அப்போ தண்ணியின் கூறு, உடம்புல இருக்கிற உதிரப்பொருள் தண்ணியின் கூறு. எலும்பு நரம்பு தோல் தசையெல்லாம் மண்ணின் கூறு. உள்ளே இருக்க வெப்பம் சூரியன் கூறு. ஓடுகின்ற காற்று வாயுவின் கூறு. அப்போ இந்த உடம்பு வந்தது திருந்த வேண்டும். எப்போ திருந்துன்னா புருவமத்தை காத்து ஒடுங்கினாதான் திருந்தம். திருந்திய முதலையும் எழுத்தும் தெளிவாய். திருந்திருச்சு. எப்போ திருந்தியது? காமமற்ற தேகமாய். இந்த உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது. இந்த பஞ்சபூதத்திலான உடம்புல இருக்க விகாரம் நீங்கிவிட்டது. திருந்திய முதலை எழுத்தும் தெளிவாய்.
பொருந்தவே வந்து உழந்தனில் புகுந்து திருதி விட்டது. 5 பஞ்சபூதம் அறிந்தால் அனித்தியம்போம் வள்ளுவர். 5 பஞ்சபூதம் அறிந்தால் அனித்தியம்போம், 5ம் வசப்படுவது ஆண்டுதனினார். ஒரு ஆண்டில் அது செத்தி பெறும்பார். ஆண்டுனா 12 வருஷம். அப்போ இந்த திருந்திய முதலைந்து எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து உழந்தனில் புகுந்து. அப்போ இந்த பஞ்சபூதத்தான உடம்பை விகாரத்தை நீக்கினால் பஞ்சபூதங்கள் ஒன்றுபடும், இனம் பிரியாது ஒன்றுபடும். அப்போ உள்ளத்தில் வந்து தங்கியிருக்க வேணாம். திருந்திய முதலைந்து எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து உழந்தனில் புகுந்து குரு வடிவாகி குவளையந்தன்னில் அந்த இடத்துக்கு வந்துட்டார். இங்கு குரு வடிவாகி, குருன்னு சொல்லாமல் பஞ்சபூதத்தை வென்று விட்டேன், உன் திருவருள் கடாட்சத்தால் தாய் தந்தையில் அடுத்த தேகத்தை வென்று விட்டேன், பஞ்சபூதங்களை பற்றி அறிந்து கொண்டேன், பஞ்சபூதோடைய இலக்கணத்தை அறிந்து கொண்டேன். என்னை ஆட்டி படைத்தது பஞ்சபூதம், என்னை தோற்றுவித்தது, என்னை வாழ்வித்தது, என்னை சாகடிக்கப் போகுது. நான் வென்று விட்டேன். அதான் வள்ளுவன் சொல்லுவான், ஆறா இயற்கையை அவானி பின் அந்நிலையை பேரா இயற்கை தருணா. அப்போ வென்று விட்டார்கள். இயற்கையின் துணை கொண்டே இயற்கையை வென்று விட்டார். எந்த இயற்கை நம்மை தோற்றுவித்து அழிக்க முற்பட்டதோ அந்த இயற்கையின் துணை கொண்டே வெல்லுவதுன்னு சொல்லுவான். ஆறா இயற்கை அவானி பின் அந்நிலையை பேரா இயற்கை தருணா வல்லோன். இங்கே திருந்திய முதலைந்து எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உழந்தனில் புகுந்து குரு வடிவாகி கோளையந்தனில். குரு வடிவாகி கோளையனா உலகம், உலகத்தில் எனக்கு குரு வடிவாகி கோளைந்தனில் திருவடி வைத்தே திறம் இது பொருள். இதான் திறம். வேறம்பாக்கெல்லாம் கூப்பிட தடுறடா. என்னுடைய திருவடியை உன்னுடைய சிறை மீது வைக்கிறேன். உன் திருவடியை எங்கே சிறை மீது வச்சு எதுக்குண்ணா? இல்லை இடங்களையும் பின்களையும் சேர்த்து பொறுமை செலுத்தி விடுகிறேன். குருவடிவாகி கோளையந்தனில் திருவடி வைத்தே திறமிகு பொருளன. அதுதான் திருவடி. விண்ணின்றிழிந்து வினைக்கு இடாய் மெய்கொண்டு தென் நின்ற தலைக்காவல் முன்வைத்து உள் நின்று உருக்கியோர் ஒப்பில் ஆனந்த கண்ணின்று காட்டி கிளம்பித்தானார். அப்போ என்ன செய்கிறான்? குருவடிவாகி வினைக்கீடாக மெய் கொண்டான். மேலானிலிருந்து விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு அவனுடைய வினைக்கேற்றார் போல் உடம்பு, மெய்யின உடம்புல கொண்டு உடம்பை சாருகிறான். நல்ல புண்ணியவான். வினைக்கீடாய் மேலில் இருந்த தலைவன் நமக்காக இறங்கி அவனுடைய வினைக்கேற்றார் போல் உடம்புல தங்கி வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தலைக்காவல் முன் வைத்து குளிர்ச்சி பொருந்திய திருவடியை தன்னுடைய புருமத்தில் வைத்து தலைக்காவல் முன் வைத்து உள் நின்று உருக்கி ஓர் ஒப்பில்ல ஆனந்த கண்ணின்று காட்டி கைம்பெடுத்தானார். இங்கே குருவடிவாகி கோவளையந்தன்னில் திருவடி வைத்தே திறமிகு பொருளன. இதான திறமை, இதான் திறம். இதுக்கு மேலே திறமான பொருள் ஒன்று இல்லை. ஒன்று பிறவியை வெல்லுகின்ற ஒரே அடி திருவடி இதுதான். நான் உனக்கு வாசி நடத்தி கொடுத்தேன், என்னிருகால் கொண்டு உன்னிருகால் ஆட்டினேன், நான் அசைத்தேன் மூச்சு, நீ அசைத்து விட்டாய். ஆக என்ன செய்கிறான்? இந்த இடங்களையும் பின்களையும் பொறுமத்தை செலுத்தி வைத்து விடுகிறான். குருவடி வாகி கோவளையந்தனில் திருவடி வைத்தே திறமிகு பொருளனை தான். இதான் திறமை. இனிமேட்டு உன்னை வெல்லுங்க சக்தி இந்த உலகத்தில் இல்லைன்னா. என்ன காரணம்? வென்று விட்டாய். இவ்வளோ வாய்ப்பு எப்படியப்பா எனக்கு கொடுத்தேன்னா? சலிக்காமல் பூஜை செஞ்சு இல்லையா? சலிக்காமல் பூஜை செய்து வந்திருக்கிறேன். என் மனசில் மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஆகவே உனக்கு இடங்களை பெண்களை புருமத்தை செலுத்தி வைத்திருக்கிறேன். அதான் இடங்களை திருவடி வைத்து. அதான் திறமான பொருள். இதுக்கு மேலான பொருள் இல்லை. திறமைக்கு வைத்து குருவடிவாகி கோவளையந்தனில் திருவடி வைத்தே திறமைக்கு பொருளன. வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி. தளர்ச்சி வரும்போதெல்லாம் அஞ்சேல் என்று அருள் செய்வான். வாடா வகைதான். இந்த உப்புலாம் சாப்பிட்றது எதுக்குன்னு நினைக்காதீங்க. அப்போ வறட்சி தாங்க முடியாது, அவ்வளவு கஷ்டம். உப்புலா உணவு சாப்பிடணும், பட்னி போடுவார்கள், பட்னி போட்டு கொள்ளுவான். அதுக்கு தளர்ச்சி அடையக்கூடாது. வாசி நடத்தி கொடுத்துருக்கிறான், இடங்களையும் பெண்களையும் சேர்த்து புறம்பு செலுத்தி வைத்திருக்கிறான். அந்த காட்டு படையில வழியாக சென்று மூலாதாரத்தை தங்கி இருக்குது. தங்கு கண்ட காட்டு தசனாத ஓசை உண்டு பண்ணுகிறது. அது மட்டுமா செய்கிறது? உடம்புல இருக்கிற களிம்பு எல்லாம் அறுத்துருச்சு. உடம்புல களிம்பு நச்சுத்தன்மையெல்லாம் அறுத்துருச்சு. அறுத்து தேகத்தை பொன்னுடமாக்கி வச்சிருக்கான். அப்படி செய்தால் வாடா வகைதான் மகிழ்ந்தன் அப்படின்னு வாசி நடத்தி கொடுத்துட்டேன். நான் செய்த பாவம் எனக்கு பல துன்பங்கள் தருது.
மூலக்கண்ணில் எழுந்திருக்குது. பசி தாங்க முடியவில்லை, ராத்திரி தூங்க முடியவில்லை, நிம்மதியில்லாத தடுமாறுகிறேன். நான் பிழைப்பேனா? நான் காரியம் சித்தி பெறுவேனா? எனக்கு காரியம் சித்தி பெறுமா? அது ஞானம் கை கூடுமோ? என்ன ஏற்படுமோ என்று நான் தடுமாறுகிறேன். வாடி வாடி வதங்குகிறேன். என்னால் முடியவில்லை, தாங்க முடியவில்லை, தூக்க முடிக்க முடியவில்லை, பட்னி கிடக்க முடியவில்லை. எதையோ சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன். 25 வருஷம் என்னை உப்புலாம் போட்டு கொள்கிறேன். இப்போதாவது தான் சாப்பாட்டுக்கு வழி செய்வியா என்று ஏங்குகிறேன். உணவு பற்றி நான் கவலைப்படவில்லை. உன் திருவுருளாக நான் சாப்பிட்டுக்கிட்டேன். இது தூங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தூக்கம் கெடுத்தான் சொங்குடுத்தான், என்னுடைய ஏக்கந்த வீத்தான் இருளறுத்தான், அக்கமிக தந்தான் என ஈன்ற தந்தையை என்றழைக்க வந்தான் அப்பன் மகிழ்ந்தார். தூக்கத்தை கெடுக்க தூக்கம் தூங்காமல் இருக்க முடியல. பல தடமாட்டம் இருக்கு. அதே சமயத்தில் மன போராட்டமாக இருக்கு. அதை வெல்ல முடியவில்லை. அப்படியெல்லாம் தடுமாறுகிறேன் என்று தடுமாறும் போது ஒரு வடிவாகி கோவலையன் தண்ணில் திருவடி வைத்தே திறமிகு பொருளென. இதான் உண்மையான பொருள். இதை பிடிச்சி கரையறிக்க ஏன் என்பால் கருணை கொண்டீர்? என்பால் கருணை கொள்வதற்கு என்னையா நியாயம்? மகனே, பல ஜென்மகத்தை புண்ணியம் செய்திருக்கிறேன். சான்றோர் தொடர்பு இருக்க உனக்கு சலிப்படாது பூஜை செய்து வந்திருக்கிறேன். அதனால் தான் உனக்கு அந்த இடைகளையும் பெண்களையும் சேர்த்து நான் செலுத்தி வச்சிருக்கிறேன். குருவடிவாகி கோலைந்தனில் திறமிகு திருவடி வைத்தே திறமிகு புலன. தடுமாட்டம் வரும்போது வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி. வாடா வகைதான், நான் வாட்டம் கொள்கிறேன், தடுமாறுகிறேன். இது வேண்டாம் என்று நினைக்கின்றேன். வேண்டாம், ஞானம் அவசியம் இல்லை, நான் இது செத்தாலும் பரவாயில்லை. ஏன் என்னை இப்படி வாட்டுகிறாய்? கருணை இல்லாதவனா நீ? என்னை இப்படி வாட்ட வேண்டிய நியாயம் என்ன? ஒரு பக்கம் போராட்டம், பொறிவுடன் அடங்க முடியாமல் தடுமாறுகிறேன். ஒரு பக்கம் அறுசுவை நாட்டம் கொள்கிறேன். ஒரு சமயத்தில் பட்டினி போட்டுக் கொள்கின்றாய். எந்த சுவையான உணவு சாப்பிட முடியவில்லை, தடுமாறுகிறேன். ஒரு பக்கம் காமிய விகாரம், ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் பிரச்சனைகள். என்ன பாவம் செய்தேன்? ஏன் என்னை வாட்டுகிறாய்? ஏன் வாட்டுகிறாய்? உண்மையான கடவுளா நீ? கருணை இருக்கா உனக்கு? என்ன இதை கொண்டு விடுனா? பயப்படாதே மகனே, வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி. பயப்படாதே, இப்படிதான் இருக்கும். ஐயே மெத்த கடினம், கடினமான ஒன்றுதான். இருந்தாலும் பயப்படாது. சாவு வருமே, இதை பயந்துட்டேன். இதுக்கு சோர்வு அடைந்தால் சாவு உனக்கு வந்துடுமே. சாவு வெல்ல முடியுமா? சாகாமல் இருக்க வேண்டும் அல்லவா? அது வெல்லுவதற்கு வேறு வழி இல்லை மகனே. சோர்வு அடையாது. நாங்களும் அப்படி தான் கஷ்டப்பட்டுருக்கோம். நாங்களும் அல்லல் பட்டிருக்கிறோம். நீ அதை இந்த அல்லல் படுவதனாலே பிறவி துன்பம் தீரும் அல்லவா? பிறவி துன்பத்தை கடக்க வேணும் அல்லவா? எல்லையில் பிறப்பினும் இருங்கடல் கடத்தின்னு அல்லலை நீக்கி அருள் புரிஞ்சோதினார். எல்லை இல்லாத பிறவியை கடக்க வேணும் அல்லவா? பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனை சேர்னார். எல்லை பிறவி பெருங்கடல் நீந்துவர். படகுல போக முடியாது, கப்பலில் போக முடியாது. எல்லையில் பிறப்பினும் இருங்கடல் பெருங்கடல். எல்லையில் பிறப்பினும் இருங்கடல் கடத்தியின் நல்லலை நீக்கி அருள் புரிஞ்சோதினார். அங்கே பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துதல், நீச்சல் தான் போகணும். பிறவி பெருங்கடல்னார். இதே கடல்னா ஒரு 4 மைல் 5 மைல் இல்லை, அது போகணும். கிட்டத்தட்ட 100 ஆயிரக்கணக்கான மைல்கள் நீச்சம் அடிச்சே போகணும். அது வார்த்தை, பெரிய வார்த்தை. பிறவி பெருங்கடல் நீந்துவார், நீந்தார் இறைவனடி சேரா. இறைவனுடைய சேராதவன் நீந்த மாட்டான். இறைவனுடைய சேர்ந்தவன் நீந்துவான் என்ற அர்த்தம். அது ஒரே சொல்ல 2 வார்த்தை இருக்கு. இறைவனடி சேர, பெருவை பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராத. அப்போ நீந்துகின்றவன் திருவடி சேர்ந்தான், நீந்தாதெல்லாம் போயிட்டான்னு அர்த்தம். அவன் சோர்வடைவான், வைராக்கியம் இருக்காது. வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி, கோடாயத்தால் கொடிவினை கலைந்தேன். ஏன் இப்படி வாட்டம் கொள்கிறேன்? நான் என்ன பாவம் செய்தேன்? இது இப்படிதான் இருக்குமா? ஞானிகள் எல்லாம் இப்படிதான் அல்லல் பட்டிருப்பார்களோ? ராமலிங்க சாமி சொன்னாரே, நோவாமல் நோமனை போல் நோற்ற வரும், என்றான்றும் சாவா வரையனை போல் சார்ந்தவரும், தேவா நின் பேரூரில் என் போல் பெற்றவரும், எவ்வுலகில் யாருலர் சட்டரன். நோவாமல் நோமனை போல் நோற்றவரும். ராமலிங்க சாமியில் நோவாமல் துன்பம் இல்லாமல் தவம் செஞ்சாரே, ஏன் எனக்கு அது வாய்ப்பு தரக்கூடாதா? ஈராடு பட்ட துன்பம் இரும்பும் குறுகும் பாரு. அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். எல்லாரும் இந்த தேகத்தை நெய்யணும். இந்த தேகத்தை அப்படியே போட்டு பொசுக்கணும், சாகடிக்கணும். அனல் ஏறி ஏறி ஏறி
கனல் ஏறி கொண்டு வந்தால் எல்லாம் உண்டு. கனல் ஏற 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 போட்டு பிச்சு திங்கிடும், அவ்வளோ கொடுமை இருக்கும். அது துன்பான்பட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளி, மகிழ்ந்து எனக்கு அருளின்னு சொல்லாமல் நான் வாட்டம் கொள்கிறேன், தடுமாறுகிறேன், சோர்வடைகிறேன், கவலை கொள்ளுகிறேன். வாடா வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளி கோடாயுதத்தால் கொடிவினை களைந்து. அப்படி முன் செய்த வினையின் காரணமாக எனக்கு துன்பம் வந்த போதிலும் உன்னுடைய கோவில் எதிர்க்கல கோம்பு தந்தம் அதை கொண்டு அந்த கொடிவினையை வினைன்னு சொல்லாமல் கொடிவினை தீர்க்கினார். கொடிவினை களைந்து, அப்போ வினையை நீ தீர்க்க வேண்டும், நான் வாட்டம் கொள்ளாது இருக்க வேண்டும். திருவடி பூஜைக்கு நினைக்கிறேன், உருகி தியானிக்க நினைக்கிறேன், கல்மனம் உருகவில்லையே கடவுளே, கல்மனம் உருகாது இருக்கிறேனே நான் பாவி, ஏனோ உருகி தியானிக்க நினைக்கிறேன், என்னால் முடியவில்லை, கல்மனம் உருகவில்லையே, என்ன அப்படியே நான் பாவம் செய்தேன். அப்படிதான் இப்போ இருக்கும், ஆரம்ப நிலை அப்படிதான் இருக்கும். கோடாயுதத்தால் கொடிவினை களைந்து உவட்டா உபதேசம் புகட்டியின் செவியில். உவட்டா கசக்காத, ஏற்றுக்கொள்ள முடியாதது, துர்நாட்டம் இல்லை. உவட்டா உமட்ட முடியாத, உமட்டாத, அது பொருத்தம் இல்லாத உபதேசத்தின்னு சொல்ல. உவட்டா உபதேசம், மேலும் மேலும் சுவைக்கக்கூடிய, தேன் போன்று இனிக்கக்கூடிய உபதேசத்தை, சிந்திக்க மகிழ்ச்சி தருகின்ற உபதேசத்தை எனக்கு செவியில் உணர்த்த வேண்டும். ஒவ்வொட்டா உபதேசம் புகட்டியின் செவியில். புகட்டுதல் திணித்தல் அர்த்தம், ஓதின்னு சொல்லவில்லை, ஓதின்னு சொல்லாம புகுட்டுதல், நல்ல திணிக்கிறதுனார். ஒவ்வொட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி. அற்புதமான கருத்துக்கள், எல்லாமே ஞான கருத்துக்கள், எல்லாமே ஒரே முழுக்க 100க்கு 100 ஞான கருத்தா பாடிட்டாரு. யாருமே இப்படி பாடினதில்லை. அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், அன்பு காட்டணும், அன்னதானம் செய்யணுதெல்லாம் சரிக அறம்பொருள் என்பார். அறமா இருக்கான். அப்படி அன்னதானம் செய்யணும், இப்படி நடந்து கொள்ளணும், இப்படி போகணுங்கிறதெல்லாம் அறம்பொருள், அது சரிகை கிரியமாக இருக்கான். எடுத்தோடனே ஞானம் சொல்லலை. ஒரு பல படிக்கட்டுகள் கடந்து இந்த பாட்டில் வந்திருக்கு. ஒவ்வொட்டா உபதேசம் புகட்டியின் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி. ஆக ஔவையாருடைய நோக்கம், பெரியோர் பிற்கால சந்ததிகளே, பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் இப்பேற்பட்ட வாய்ப்பு நீங்கள் பெற வேண்டும். என் திருவடியை பூஜை செய்யுங்கள். ஔவையார் என்று அழைத்துப்பார், அகிலமும் நடுங்கும். ஔவையார் என்று அழைத்தால் அகத்தீசன் தெரியும், ஔவையார் என்று அழைத்தால் திருமூல தேவனுக்கு தெரியும், ஔவையார் என்று சொன்னால் புஜன மகரிஷி தெரியும், ஔவையார் என்று சொன்னால் போக மகரிஷி காலாங்கி தெரியும். ஆகவே என் திருவடியை என்னை அழைத்துப்பார். அழைத்து பெருதிற்கறி இந்த மானுட பிறவி பெற்றிருக்கின்றாய், நீ அந்த பிறவி தக்கவாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ள வேண்டும். விடாது வைராக்கியம். ஆசானிக்கு என்னை கேள், வைராக்கியம் எனக்கு வேண்டும், உன் திருவடியை பூஜைக்கு வைராக்கியம் எனக்கு வேண்டும். பாடா வகைதான் மகிழ்ந்தன கொள்ளி போடாதத்தால் கொடிவினை கலக்க வேண்டும், கொடிவினை களைய வேண்டும், நீக்க வேண்டும். ஆகவே எனக்கு கலக்கமில்லாத மென்மேலும் மகிழ்ச்சி அடையக்கூடிய உபதேசத்தை தந்து நிலை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஔவையார் அவர்கள் உலக மக்கள் பால் கருணை கொண்டு, பிழைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளே, உங்களுக்கு வேறு வழியே இல்லை, நீ பிராணம் செய்து விடாது, பிராணம் செய்வது பிறகு திருவருளை பெற்றுக்கொள்ளுங்கள், புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், ஜென்மத்தை கிடைத்திட்டுக் கொள்ளுங்கள். இது அரிய திரகம், பெருதிற்கரிய பிறவியை பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே எல்லாரும் இன்புற்று வாழ வேண்டும், எல்லோரும் இது பின்பற்றி ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்ள வேண்டும் என்று என்னுடைய அறிவுக்கு ஏற்றார் போல் சொல்லியிருக்கிறேன். இப்போதைய கல்வி இல்லாதவன் நான், என் அறிவுக்கு ஏற்றவர்கள் சில விளக்கம் சொல்லியிருக்கிறேன். கற்றுணர்ந்த பெரியவர்கள் இதில் குறை இருக்கதான், விளக்கம் சொல்லியிருப்பதால் அதில் சில குறை இருக்கதான் சில இல்லை, நிறைய குறை இருக்கும். இந்த விநாயகர்களை பூர்ணமாக படித்தவர்கள், உணர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள் இந்த உரையை நான் சொல்லுகின்ற கருத்தில் குற்றம் இருந்தால் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் திருவடியும் வணங்கி, சான்றோர் திருவடியும் வணங்கி, இந்த இப்போ பேசப்பட்ட கருத்துக்கள் அதாவது ஆசான் ஆசியால் பேசியிருக்கிறேன். ஆகவே கேட்கின்ற நீங்களும் உங்கள் சந்ததிகளும் நீடு வாழ வேண்டும். இந்த அகத்திய சன்மாத சங்கத்தில் அன்னதானம் செய்கிறது, அன்னதானம் செய்து தர்மம் செய்து அறம் செய்து பெண்களும் ஆண்களும் கையில் உரம்பேறி இருக்கிறார். அவர்களை பார்ப்பதே புண்ணியம், அவர் கையால் உண்பதே புண்ணியம். அவர் கையால் உண்ணுகின்ற பாக்கியம் கிடைத்திருக்கு, அது தாய்க்கை உணவு. இங்கே இருக்க பெண்கள் எல்லாம் எனக்கு தாய் போன்றவர்கள், இங்கே உள்ள தொண்டர்களாக என்னுடைய உடன் பிறந்தவர்கள்.
அல்லது என்னோட ஏதானவர்கள் தந்தை போன்றவர்கள். இப்போ இந்த ஞானிகளால் உருவாக்கப்பட்ட இந்த கூட்டத்தில் அவர் கையால் உண்ணுகின்ற பாக்கியம் கிடைத்துள்ளது. அந்த உணவு ஆசா ஞானபண்டிதனும் திருமல தேவனும் போகமாக ரிஷியும் அருணகிநாதனும் வள்ளுவ பெருமானும் புஜன மகரிஷியும் போகமாக ரிஷியும் பார்க்கப்பட்ட உணவாகும். அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு நீடி ஆயுளும் குறைவில்லா செல்வம் பெற்று பக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். மரணமில்லா பெருவாள் பெற்று எல்லா நலமும் வளம் பெற வேண்டும் என்று சொல்லி இது நேர வரையிலும் நான் சொல்லிய கருத்துக்களில் குறைகள் இருந்தால் மன்னித்து அருள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.